வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி நியூ இயர். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூ இயர் இப்போ தான் 2025 வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ வீடியோ வரல லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன கேம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் நியூ இயர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் தான் பார்ப்போம். சரி வீடியோ வாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சரி இப்படி இங்கே சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நியூ இயர் ஸோ எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் நைட்டு 12 மணிக்கு தான் கேக் பண்ணேன் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஹாபி தான். ஸோ வந்து நியூ இயர் ஹாபின்னாங்க, ஆனால் என்னென்னு தெரில. ஸோ நம்ம நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட போகிறோம், இன்னும் நிறைய கேம்ஸ் விளாடுவோம். ஸோ இந்த கேம் மட்டும் இல்லை, இந்த கேமை டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த கேமில் வந்து என்னென்னு தாய் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னு தெரில கீஸ் இந்த கேம் பற்றி. சரியா நான் வாட்டிக்கு வந்துட்டேன். ஏன்னா அது புதுசு இப்படி இருக்குது. இதான நியூ இயர் ஹாபி ரைட்ரா. ஸோ இந்த கேம் கொஞ்சம் நாள் நம்ம வந்து இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் தான் ஃபுல்லாக கேம் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கேம் நம்ம பார்த்தீங்கன்னா விளாட போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் நிறைய கேம்ஸ், அதாவது GTA கேம்ஸ் பற்றி பார்ப்போம். கொஞ்சம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கேம் விளாட போகிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேம்லாம் கொஞ்சம் போடுவோம். நம்ம என்ன சொல்கிறது, இது ஒன்று ஒன்றா பார்த்து போகணுமா? ரைட்ரா என்ன வராது. இதோ இப்படி தான் வச்சுருக்கானுங்க. ஸோ புரிஞ்சிருச்சு எப்படி போகணுன்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு இது ஸ்குட் கேம் மாதிரி. ஸ்குட் கேமில் கிளாஸில் தாய் பண்ணலாம், அதே மாதிரி வந்து கரெக்டான பாதையில் போயிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போனோம்மா. என்னடா நியூ இயர் வந்து இது ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணணும், அதெல்லாம் ஆட் பண்ணணும். நிறைய கேம்ஸ் ரோப்ளாக்ஸ் விளாட போகிறோம் கீஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப நேரம்லாம் விளாண்டுட்டு இருக்க மாட்டோம். இப்போ இந்த கேம் முடிஞ்சோடனே இப்போ போயிடுவோம். ஸோ சீக்கிரம் போடா. ஸோ சீக்கிரம் போ. என்னோட கார்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. காரை வச்சு ரைட்டு லெஃப்ட்டில் திருப்ப முடியுமா? அடப்பாய் இதான் தான் நினச்சேன். அப்படியே ரைட்டு லெஃப்ட்டில் திருப்ப முடியாமல் இருக்கும். அப்படி திருப்ப முடியாமல் இருந்தால் ஈஸியாக போயிடுவோமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இதோ கீழே விழுந்துருவோம் பார்த்தீங்களா? ஸோ நிப்பாட்டேங்க ஈஸி இதுமா போதும். நான் வந்து கிளம்புறேன் சார். சீக்கிரம் போ வந்து விட்டோம். இது மேலே ஏறு, இது மேலே ஏறு, இது மேலே ஏறு. குதி மேலே ஏறிக்கோ. சீக்கிரமா டக்குன்னு போடா. இப்போ தான் 30% முடிக்கணுமா? இன்னும் எத்தனை ஸ்டேஜில் இருக்குது? 100% முடிச்சிடலாம் நம்மளால். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளேயே 30% முடிச்சிட்டோம். ஸ்லைடு மண்டை தலை சுற்றுதா? ஆடாப்பா கீழே தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்டா தலை சுற்றுதுங்க, கீழே தள்ளி விட்டாங்க பாருங்களேன். ஸோ சீக்கிரமோ. ஆனால் கீழே விழுந்து நான் பொறுப்படையாது, இவங்களாம் கீழே தள்ளி விட்டது. ஸோ சீக்கிரம் நம்ம போவோம். என்னடா ஸ்டெப்ஸ் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? இப்படி நான் பார்த்தேன். என்ன ஜோக்கா இருக்கா? என்னடா இது ஸ்டெப்ஸ் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க? இப்படிலாம் இருந்தால் எப்படா போவேன்? என்னடா இது ரெட் கலரில் படக்கூடாது போல இருக்குது நம்ம கால். ஸோ 36% முடிச்சிட்டோமா? 38 முடிச்சிட்டோமா? சீக்கிரம் போ 40% முடிச்சிட்டோமா? இவ்வளோ சின்னதாக ரொம்ப சின்ன கேம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் மேலே அவ்வளோ லெவலில் வச்சுருக்கானுங்க. சின்ன கேம் மாதிரி இருக்கா? பைக்கில் தட்டி விட்டானுங்களா? ஸ்குட் கேம் மாதிரி கீஸால் ரெண்டு கண்ணாடி வச்சுருப்பாங்க, வேறு மாதிரி இருக்குது. ஸோ பைக்கில் தட்டி விட்டானுங்களா? ஸோ இப்படி தான் போயாகணும் போல இருக்குது. நான் இப்போ கடவுள் மந்திரம் போட போகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. கடவுள் மந்திரம் ஒர்க்காகுது பார்த்தீங்களா? ஏங்கீஸ் கடவுள் பக்தின்னு ஒன்று இருக்கணும்னு. எதுனாலும் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம பராசக்தி படம் ஜெயிக்குமானா அதுவும் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா நினச்சிட்டு இருக்கீங்க விஜய் தான் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு. அது நம்மளால் சொல்ல முடியாது. ஆண்டவன் தான் அதை டிசைட் பண்ணணும். நான் வந்து விஜயை பற்றி இழிவுபடுத்தலை, உண்மை தான். ஸோ நமக்கு வந்து என்னடா பண்ணுறீங்க? அடப்பா ஏன்டா கடவுள் பக்தி பற்றி பேசுகிறேன்? ஆடல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். நம்ம எல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் சிவகார்த்திகை திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்னு மறந்துட்டாங்க கேஸ். இப்போ கடவுள் வந்து நினச்சாருன்னா ஜனநாயகம் படத்தை ஃப்ளாப்பு கூட ஆக்க முடியும். ஸோ ஃப்ளாப் கீழே தெரிய விட்டாங்க பாருங்களேன். ஆனால் சொன்னது உண்மை தான் கேஸ். உண்மையாக சொன்னால் கடவுள் கண்டிப்பாக வந்து விஜய் தப்பு பண்ணானா வந்து அவன் படம் ஃப்ளாப் ஆயிரும். இதே வந்து நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து பிளாக் பஸ்ட் ஆகிடும் கீஸ். விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க பாரு, விஜய் பற்றி தப்பாக பேசல கீழே விடுகிறேன் அப்படின்னு. இப்போ கரெக்டாக போவோம் மக்களே. பாருங்க, நான் நியாயமாக தான் பேசுகிறேன். கடவுள் நினச்சா பராசக்தி படத்தை இன்னும் 100 கோடி கலெக்ஷன் அடிக்க வைக்க முடியும். இல்லைனா பராசக்தியை வந்து ரிலீஸை பண்ணக்கூடாத மாதிரி ஆக்க முடியும். அவ்வளோ ஒரு கீஸ். இது தெரியாமல் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க விஜய் தான் எப்படினாலும் ஜெயிப்பாங்க அப்படின்னு. கிடையாது கீஸ்.
நான் ஆண்டாவுன்னு ஒருத்தருக்கான் மறந்துட்டாங்க. ஸோ சிவகார்த்திக் வந்து தப்பு பண்ணல, விஜய் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான். அதெல்லாம் அவன் தான் கண்டிப்பாக செஞ்சு. ஆனால் வந்து திட்டிடாங்க, சும்மா சொன்னாலும் கிடையாது. விஜய் என்ன பண்ணாருன்னா தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா இது 1000 கோடி மேலே அடிச்சிடும். வேறு பராசக்தி 100 கோடி மேலே அடிச்சிடும். அவ்வளோதான் ஈஸ் நமக்கு, அவ்வளோதான் ஈஸ் முடிஞ்சது. நமக்கு எதுக்கு சண்டை, நமக்கு எதுக்கு வீண் வம்பு. அதான் எல்லாம் அதான் எப்படி இருக்குது தெரியுமா, எப்படி இது இருக்குது தெரியுமா, வம்புக்கு நீயா இழுக்காத, எங்கிட்ட மோதியை அழியாத, பொல்லாத வேங்க உன் மூஞ்சி பொல்லாத வேங்க உன் மூஞ்சி வீங்க, நான் போட்ட ரூல ஒட்டைக்காத, நீ மட்டும் கையில் கிடைக்காத, வப்பாரி சாங்க வச்சாச்சு வாங்க, ஏங்க வேணா கேட்டுக்கோ, எல்லா ஊரும் பார்த்துக்கோ, தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ, கூலி வரம் சொல்லிக்கோ, எதுக்கு பேச்சு ஒழுங்கா உட்காரே, எனக்கு பாசே கிடையாதே, இனிமீ தோஸ்து எவனா இருந்தாலும் முறைக்கலாமா, சத்தம் முடிச்சிடலாமா, நவுறாடே சவுண்டை ஏத்து தேவா வாராண்டே, சிக்கிடு 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 சிக்கிடு. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம் மக்களே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நியூ இயர் கேமுன்னு வர சொன்னானுங்க. இதான் நான் ரோப்ளாக்ஸ்லேயே சர்ச் பண்ணி பார்த்ததால வந்து டாப்பில் இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ இயர் கேம் மாதிரியே தரல, எங்கேயுமே நியூ இயர் போடவே இல்லை. அது இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரில. இது இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு ரிலீஸ் ஆச்சா, ஆனால் வந்து வேறு எப்போ என்னடா அது டேய் எப்படி போனாலும் கொள்றீங்க டேய், எனக்கு புரியல. இப்போ நான் காலில் வச்சல அந்த மஞ்சள் கலர் மாலை, இப்போ மட்டும் எனக்கு ஒன்றும் ஆகலை. என்னடா அது டேய். ஓ மக்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை ராத்திரி 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கேம் இப்படி பக்கு அது சத்தியமாக எனக்கே புரியல, இப்படி இருக்குது கேமு. ஸோ இது ஆனால் இது 2026 தான் வந்துச்சா, 2025 தரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2026 தான் வந்து வேணா பாருங்கள். கேம் பயங்கரமாக பக் இங்கே பாருங்கள், என்ன ஆகுது பாருங்கள் டே. இதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லைடா, இதெல்லாம் அதுவே ஆகுது. ஃபஸ்ட் பர்சன் வியூ வந்துருச்சு அது இஷ்டத்துக்கு. ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு வியூ வைக்கிறீங்கன்னா நான் எதுக்குள்ள கேம் விளாடணும். டே ஈஸி நம்ம கேம் செட் ஆக வேறு கேம் போயிடும். மக்களே இப்போ என்ன கேம் ஆட வந்திருக்கோம் தெரியுமா, நம்ம ஹலோ நெய்பர் விளாட வந்திருக்கோம் மக்களே. ஹலோ நெய்பர் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ நெய்பர் ரோப்ளாக்ஸில் ஹலோ நெய்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேம். இது நம்ம கடைசியாக ஹலோ நெய்பருக்கு தனியாக வீடியோ போட்டுருப்போம், ரோப்ளாக்ஸ்க்கு அது தனியாக வீடியோ அந்த இந்த கேமை நம்ம போட்டிருக்கவே மாட்டோம், புதுசாக வந்த கேமு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்ச நேரம் விளாட போகிறேன், இது ரொம்ப நேரம் விளாட போகிறேன். ஏன்னா நான் ஹலோ நெய்பர் போட்டால் மோஸ்ட்டாக யாரும் பார்க்க மாட்டேங்க, வியூஸே ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஸோ 10 பேர் தான் பார்ப்பீங்க இதெல்லாம் போட்டால். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆச்சு என்னன்னா வந்து இந்த கேமில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. உண்மையை சொல்லலாம், நம்ம வந்து கையில் திங்ஸ் கூட எடுக்க முடியாது, இதில் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது உண்மையை சொல்லலாம். ஸோ இப்போ கூட காமிக்கிறேன், என்னடா இது மட்டும் திறக்குது. நெய்பர் 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 என்னடா பிடிச்சிட்டான். என்னடா அவன் கொள்றான், போட்டு பிடிச்சி கொண்டுட்டாங்க இஷ்டம்லண்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற. ஸோ நம்ம வந்து மேலே நெய்பர் 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 இப்போ தான் பார்த்தேன், தான் இருக்கான் பாருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நெய்பர் ரொம்ப வேகமாக ஓடுவோம், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து விளையாடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கண்ணாடிலாம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெய்பரே வம்புக்கு நீயா இல்லைன்னா அவன் ஏதோ பிளேயர் மாதிரி இருக்கான் பார்க்கலாம், குதிக்கிறது இவன் செய்கிற செயல் பார்த்தா வந்து ஏதோ ஏஐ மாதிரி இல்லை, ஏதோ பிளேயர் மாதிரி இருக்கான் பார்க்க. வம்புக்கு நீயா, ஐயோ விட்டுறா துரத்துறா மக்களே. வீட்டுக்குள்ளே போட இங்கே என்னடா பண்ணுற அது மழை பெய்ய தம்பி ஏதாச்சும் ஒரு வேலை ஒழுங்கா பாடுறா. எப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டான் அதனால் இப்படி என்ன பண்ணானா நம்ம பேரலாம் போட்டே. வம்புக்கு நீயா உயாடுறா ஒழுங்கா. ஏறிட்டு வந்து அவங்களே பாக்ஸில் வச்சிட்டாங்க, நன்றிடா, அவங்களே பாக்ஸ் வச்சிட்டானுங்க பாருங்களேன். வேறு அடுத்து குதிச்சுட்றான் குதிச்சு கண்ணாடி ஓடா. இல்லைடா அது உடைய மாட்டேன், கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு, அந்த உட்டு மட்டும் உடையலை. உட்டு உடையாமல் எப்போ உள்ளே போவோம், அதுக்கு ஏதாச்சும் அடப்பா என் உட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகிறான் பாருங்களேன். டோரையாச்சும் திறக்க முடியுதா, நாங்கள் வருஷத்துலாம் மாற்றி வைக்கிறீங்க, இதாச்சும் எடுக்க முடியுதா. ஆனால் ஒன்றுமே எடுக்க முடியல கையில்.
இது இந்த ஃபோட்டோவையும் தட்டி விட முடியல. அப்போ எப்போ நான் சைட் போவேன்? இங்கே என்ன லிவர் தட்டி அழுத்தி விடுங்க லிவரை. என்ன புதுசாக பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. ஒரு லிவர் இருக்குது பார்த்தீங்களா? அழுத்தி நீ என்ன இஷ்டத்துக்கு அழுத்தி விட்றாங்களப்பா. க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன கேஸ் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோதான் போல இருக்குது. சரி வேறு கேம் போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட போகிற கேம் நம்ம வந்து என்னடா நம்ம ஸ்கேட் போர்டு ஆபிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் போகணுமா. ஸோ பார்த்துருவோம் அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசியில் தான் வசதியாக இருக்குது மீஸ். ஃபோனில் அந்தளவுக்கு வசதிப்படாது. சீக்கிரம் போ. ஊய் சீக்கிரம் டக்குன்னு போ. ஸோ ஆடி பார்த்தீங்கன்னா 2 கேம் போட்டிருந்தோம் கீஸ். ஆடி 2 கேம் போட்டோம். ஹலோ நேபர் போட்டோம். அடுத்து நியூ இயர் ஆபின்னு போட்டோம். அடுத்து என்ன கேம் போட தான் தெரில. அடுத்து வேறு என்ன கேம்ஸ் கீஸ் விளாட்லாம். ஸோ லைவில் யாருக்கும் லைவில் இல்லை. நான் வந்து லைவ் போட்ட ட்ரை பண்ணுறேன். லைவ் போட்டால் பார்ப்பாங்கன்னா டவுட். நான் லைவ் போட்டால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஓட்டிங் வைக்கிறேன். நம்ம வந்து லைவ் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதில் ஓட்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் ஓட்டு பண்ணுங்க கீஸ். 10 பேர் லைவில் பார்த்தா 10. நம்ம லைவ்லாம் போட மாட்டோம் கீஸ் கண்டிப்பாக. பிகாஸ் லைவ்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து நமக்கு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா தான் வந்து ஒரு 100 பேராச்சும் பார்ப்பாங்க. ஒரு 100 இல்லை 50 பேராச்சும் பார்ப்பாங்க கீஸ். நம்ம வந்து அது மினிமம் 1000 சப்ஸ்கிரைபராச்சும் வச்சுக்கணும் லைவ் போடுறதுக்கு. லைவ் போய் போடலாம், என்னால் போட முடியும். ஆனால் என்ன பிரச்சனை பார்க்கணும்ல. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா தான் பார்ப்பாங்க. நான் என்ன 125 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறதுனால யாரும் பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக. அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதுவும் டைம் இருக்குது. டைம்னு ஒன்று இருக்குல்ல. பார்த்தாலும் டைம் நமக்கு தேவைப்படல. அதுக்காக நான் லைவ் போட மாட்டேன் இப்போதைக்கு. நம்ம சேனல் அடுத்து நம்ம ஒரு வருஷம் அடுத்த வருஷம் பார்ப்போம். அடுத்த வருஷம் நமக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ சீனம் குச்சி போ. கரெக்டாக போ. டக்குன்னு போ. கேம் தான் லாக் ஆகுது. என்ன பண்ணுறேனே தெரில. ஸோ சீக்கிரம் போ. பாத்துறா. கரெக்டாக இருடா. கரெக்டாக வாரத்திலே போயிட்டுருக்கோம் பாருங்களேன். சீக்கிரம் இதோ அப்படியே போ தம்பி. அப்படியே இப்படி போயிட்டு அடுத்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்பாடி அப்படியே இப்படி போனோம் கீஸ். இப்படி போயிட்டு ஸ்பீடு பாருங்க எப்படி இருக்குது. ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடா நீ. லேட்டு இல்லாமல் லேட்டஸ்டாக வாடா நீ. தக்குச்சிக்கு தாளம்தான் போட்டுக்கின்ற நேரம் தான். ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடா நீ. லேட்டு வாடாமச்சி அடிக்கலாம். எதிர் நீச்சல் அடி என்று ஏத்து கொடி. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமோ பார்த்து போ. அப்போ இப்படி பண்ணி சரி கேம் லாக் ஆகுது சரிங்க. மக்களை செக் பண்ணி பார்த்துட்டேன் மக்களே. ரெக்கார்ட் பண்ணலனா கூட வந்து அப்படி தான் லாக் ஆகுது. இந்த கேமே அப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரில. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு என்னது அது இதெல்லாம் என்னது அது மேலே நம்ம போட்டுச்சு. இதெல்லாம் இருங்க. இதை போக வைக்கிறதுக்காச்சும் ஆப்ஷன் இருக்கா? அது என்னது அது புதுசாக என்னமோ மேலே வந்து சென்ட் அது ஜிபின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஹாப்டிக் அது பேர். அது கேமரா மைக்ரோஃபோன் இதான் நினைக்கிறேன் இருக்கேன். ஐயோ இது வேறு புதுசாக இருக்கு கீஸ். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் தானே அது பேர். அதே தான் கீஸ். எப்படி அது பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு போட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்து நான் எடா பண்ண போகிறேன். கேமில் ஆகாது. ஸ்மூத்தாக இருக்கிற வழியை பார்க்கணும் பாருங்கள். சும்மா வந்து அதையே போட்டுருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ லாகாது கீஸ். அப்பயும் நான் கஷ்டமான லெவலில் முடிக்கிறேன் பார்த்தீங்களா. அதுக்காகவாச்சும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கீஸ். ஸோ சீக்கிரம் போ 22% வந்துட்டோம். பாத்துறா. ஸோ சீக்கிரம் பறக்கிறோம் பார்த்தீங்களா. ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லாட்டி போடலாம் நீ. லேட்டு இல்லாமல் லேட்டஸ்டாக வாடா நீ. தக்குச்சிக்கு தாளம்தான். ஸோ சீக்கிரமா பூமி என்ன சுற்றுது. பாருங்க. சுற்றி அடிக்கிறது பாருங்களேன். பூமடைஞ்சு கத்துது. என்னடா கரெக்டாக எவனா பூமடைஞ்சு கத்துனா என்ன எவனா அது பறந்து போகுது பாருங்களேன். ஏன் முன்னாடி சுக்குற கையை கட்டி நிற்கிதே
டேமேஜான பீஸு நானு ஜோக்கர் இப்போ ஹீரோவான காஞ்சா மண்ணு நேரமான சாந்த தூணே நேரமான என்னோட பேரு சீரானது என்னோட பாதை நேரானது சீரோனு இப்போ 100 அடப்பா நேரானோடனே பாருங்கள் நேராக போய் எப்படி கீழே எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ பாட்டை கண்டினியூ பண்ணுவோம். என்னோட பேரு சீரானது என்னோட பாய் பசங்களேண்டா சும்மா பாட்டு கூட பாட விட மாட்டிங்களா, கீழே தள்ளி விட்டானுங்க பாருங்களேன். ஸோ நம்ம மறுபடியும் பாட்டு அப்படி தான் பாட்டு பாட்டே போவோம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காம்போம். என்னோட பேர் சீரானது பார்த்தீங்களா, பாட்டு பாடியே ஜெயிச்சிட்டா பார்த்தீங்களா. என்னோட பேர் சீரானது என்னோட பாதை நேரானது சீரோடு இப்போ 100 அட 100 டாங் டாங் அட பாய் பசங்களா. சரி இவ்வளோ கோளாறாக இருக்குது. ஏன்னா இப்படி லாகாது பாருங்களேன். பாட்டு பாடுறதுனால இப்படி பண்ணுறீங்க. நான் பாட்டு பாடிட்டு இருந்தால் அப்படி தான் போவேன். மறுபடியும் பாடுறான் டீரு டிக் டீரு பூமி என்ன சுற்றுதே பூமடைஞ்சு கத்துது ஏன் முன்னாடி சுக்குற கையை கட்டி நிற்கிறே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எப்படி போகிறோன்னு. டேமேஜான பீஸு நான் ஜோக்கர் இப்போ ஹீரோமான காஞ்சா மண்ணே ஈரமான சாந்த தூணே நேரமான என்னோட பேரு சீரானது ஓ ஓ ஓ ஓ கரெக்டாக ஓ அப்படியே ஓ ஓ பாத்திரா அப்படியே போ போடுறாப்பட்ட என்னோட பேரு சீரானது என்னோட பாதை நேரானது சீரோனி இப்போ 100 அட 100 என்னோட பேரு சீரானது என்னோட பாதை நேரானது சீரோனி இப்போ ஆனது அட 100 சீரம் போட பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. ஆனால் பாட்டு பாடுறது எனக்கே போர் அடிச்சு போச்சு. நம்ம பார்த்தீங்களா அங்கே நம்ம இருக்கோம் தெரியுதா, மேப்பில் நம்ம இருக்குது காமிக்குது பார்த்தீங்களா. நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தருக்கா, நம்ம பின்னாடி எவனோ ஒருத்தருக்கா. அது யார் அது என்னடா அது நம்ம எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு 47% நடுவில் தான் பார்க்கணும். நடுவில் தான் அது ஆல்மோஸ்ட் இருக்கும். நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான்னு காமிக்குது, பின்னாடியே ஒருத்தர் இருக்கான்னு காமிக்குது. ஆனால் அவங்களாம் காணோம், கிட்ட பார்க்குறாங்க காணோம் அவனுங்களாம். ஸோ பார்த்துடாடே ஆடப்பா இப்போ ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறேன். ஸோ சீரம் போடுறப்பாட்ட என்னோட பேர் சீரானது. நீங்கள் கேட்கல ஏன்டா பாட்டு பாடி சாவடிக்கிற அப்படின்னு பாடல கீசர் அப்படின்றாங்க. ஸோ சீரம் படம் ஸோ போட்டே ஐயோ போடு பிறகு போடேன்னு பஸ்ஸே மிச்சம் இல்லைன்னு பாட ஆரம்பிச்சிடோடனே இப்படியே இருக்கீஸ். ஸோ ஏதாச்சும் பேசிக்கிட்டே போகும். மக்களே இங்கே பாருங்க மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் 125 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் பார்க்குறவங்க பாதி பேர் இல்லை முக்கால்வாசி பேர் இப்போ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிங்க. இப்போ தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது 100 வியூஸ் மேலே போகுது, 100 125 வியூஸ் மேலே போயிடுது. அப்போனா வந்து 125 மேலே போகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காங்க தானே அர்த்தம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம 150 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போனோம் நம்ம. ஸோ சீக்கிரம் எனக்கு ஃபேவரட் யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். நான் அவரை பார்த்து என் சேனலே ஆரம்பித்தேன். அது யாருன்னு நான் சொல்கிறேன். அது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் யார் ஃபேமஸ் யூடியூபர் கீஸ் அவரை பற்றி கூகுள்லேயே கூட போட்டுருக்கோம். ஸோ அது யாருன்னா நான் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த யூடியூபர்லாம் சென்னையில் இருக்கார். ஸோ நம்ம சீக்கிரம் போவோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இப்போ தான் ரீச் ஆக போகிறார் அவர். ஸோ நம்ம இப்போ தான் வந்து 150 ரீச் ஆகலை. இப்போ இன்னும் 25 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ எப்படியா என் வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்களா, இல்லைனா வந்து வெறும் வந்து ஸ்டார்டிங் என்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வெளியே போகிறீங்களான்னு தெரில. ஸோ
எல்லாம் சொல்லுங்கள். அதை செஞ்சு நீங்கள் வந்து வீடியோ எப்படி பார்க்குறீங்க, அதாச்சும் வந்து என்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களா? ஏன்னா வந்து என்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போனாலே அது ஒன் வியூ அது வியூஸ்க்கு வந்து ஆட் ஆகும். நீங்கள் வந்து 400 பேரும் பார்த்தீங்கன்னா வெறும் என்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போனால் அது வியூஸ் போகும். ஸோ 400 வியூஸ் போயிடும். ஸோ சொல்லுங்கள் அதை செஞ்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, ஏதாச்சும் இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களா, ஆனால் வந்து இல்லைனா வந்து ஃபுல் வீடியோ பார்ப்பீங்களா? வணக்கம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாத்துறா அப்படியே குதி அப்படியே போ இப்படி போ ஸ்பீடு சீக்கிரமோ சீக்கிரம் அப்படி போ மேலும் நம்ம வேகமாக போகிறோம் கீஸ். நம்ம ஸ்பீடில் பாத்துறா சீக்கிரமோ கரெக்டாக வரோம் பார்த்தீங்களா? சீக்கிரம் அப்படியே போ குதி கரெக்டாக வந்துட்டோம் கீஸ். இப்போ இப்படி போ அப்படி போ வெறுப்பத்தாதீங்க, நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆண்டா கரெக்டாக போவோம் கீஸ். நம்ம ஓகே டக்குன்னு போவோம். 70% வரப்போகுது மக்களே. 70% வந்துருச்சு. மொத்தமாக எத்தனை ஸ்டேஜ்னு மென்ஷன் பண்ணல. அந்த நியூர் இது ஹாபிலலாம் வந்து போட்டிருந்தாங்க, எத்தனை பர்சன்டேஜ்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் போடவே இல்லை. எத்தனை ஸ்டேஜ் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க, எத்தனை ஸ்டேஜ் இருக்குதுன்னு தான் போடல. இதை இதுலேயும் பர்சன்டேஜ் மட்டும் போட்டிருக்கு, ஸ்டேஜ்லாம் போடல இதில். ஸோ சீக்கிரம் போ 74 அடிக்க போகிறோம். அடிச்சிட்டோம் கீஸ். இங்கே வந்து மொத்தமாக 100 ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாருங்க, நம்ம ஒரு ஸ்டேஜையும் முடிக்கும் போது 1% தான் ஏறுது. அப்படி பார்த்தா கண்டிப்பாக 100 ஸ்டேஜ் இருக்கும். எந்த லெவலையும் முடிக்கும் போது நமக்கு 2%, 3%லாம் ஏறினது கிடையாது. இப்போ கூட பாருங்கள் 1% தான் ஏறுது. அப்புறம் அப்படி பார்த்தா நமக்கு 25 இது கீஸ். நம்ம டக்குன்னு போயாகணும். நம்ம இந்த கேம் விளாட்றதுக்கான ஓரளவுக்கு நல்லா இருக்கு கீஸ். சீக்கிரமாக போ அப்படி போகலாம். இப்படி போயிட்டு ஸோ என்ன கேம் போடணுன்னு கூட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, ப்ரோ ஐ மிஸ் யுவர் ரோப்ளாக்ஸ் கேம் போட்டிருந்தா. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர் அன்றைக்கே வந்து நம்ம இந்த வருஷத்தோட நமக்கு முதல் வீடியோ. ஸோ அதான் வந்து நல்ல வீடியோவாக போடனே யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸ் போட்டிருங்க. ஸோ இதுக்கு வியூஸ் எப்படி போகுன்னு தெரில. ஸோ சீக்கிரமாக போ அப்படி ஏறி சீக்கிரமாக போ பார்த்து போடா அங்கே வந்துட்டாங்க. 79 அடுத்து 80 வரப்போகுது. 79 இப்போ அடுத்து 80 வரப்போகுது. 80 வந்து விட்டது மக்களே. ஸோ இன்னும் 20 ஸ்டேஜ் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த கேம்காரன் எப்படி தான் உருவாக்குறான்னு தெரில. 100 ஸ்டேஜெல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் உருவாக்கணும். ஒரு சில கேம்காரங்களாம் வந்து இது விளையாடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, வெறும் 50 ஸ்டேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து 2% மட்டும் வைப்பாங்க. ஒரு சில ஸ்டேஜுக்கு 3%, ஒரு சில ஸ்டேஜுக்குலாம் வந்து 3% கூட வைப்பாங்க. 3% வச்சு அப்படியே கொஞ்சமாக குறைப்பாங்க. எவ்வளோ குறைக்க முடியுமோ. ஒரு சில கேமில் 35 ஸ்டேஜ் தான் மொத்தமாகவே இருக்கும். அதை வந்து அது 1%, 2%, 3%லாம் பிரித்து 1% ஒத்துக்கலாம், 2% கூட ஒத்துக்கலாம். 3%, 4%லாம் அதை அப்படியே பிரித்து இந்த மாதிரி ஸ்டேஜை குறைப்பானுங்க. இந்த கேம்காரன் அப்படி இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது அவங்களுக்கும், ஏன்னா வந்து 4%லாம் வச்சா அவங்களுக்கும் வேலை முடிச்சு, நமக்கும் பார்த்தீங்கன்னா கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இது இப்படி வச்சா அவங்களுக்கும் வந்து கிரியேட் பண்ணுறது கஷ்டம். நம்மளாலையும் வந்து நமக்கும் பாருங்கள் எவ்வளோ நேரம் இவ்வளோ முடிக்க வேண்டியது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 86 தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் ஸ்டேஜெலாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, உண்மையாக சொல்லலாம். அப்படியே தாவி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்டேஜெலாம் ரொம்ப குட்டியாக இருக்குது ரொம்ப. ஸோ ஆனால் 35 ஸ்டேஜ் வச்சே குட்டியாக இருக்கிறது இருக்குது உண்மையாக சொல்லலாம். ஸோ இன்னும் எவ்வளோ 12 இருக்குது. நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போயிடலாம். பார்த்துப்போ அப்படியே போ அப்படியே போ வந்துட்டோம் மக்களே. முடிய போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி விளையாடிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறீங்க நம்ம. அப்படியே ப்ரோ பிளேயர்னு உடனே அதில் அடி வாங்கணும்னு நினச்சி இதில் வாங்கலை. கடைசியில் அதில் போய் அடி வாங்கிட்டோம். ஸோ ப்ரோ பிளேயர் மாதிரி தான் மக்களே ஆடுறோம் ஓரளவுக்கு. பாருங்கள் எப்படி ஸ்கேட் போர்டை குதிச்சு போகிறோம் பார்த்தீங்களா மக்களே. ஸோ இதுக்காக வச்சு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து போடா. அப்படியே வந்துட்டோம் கீஸ். வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அவ்வளோதான் மக்களே.
முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேணா ஒருத்தர் இருக்கான், அடப்பா என்னடா இப்படி பண்ணி விட்டீங்க, அது ஏதோ பொண்ணு போல இருக்காது, பின்னாடி போகிறோன்னே நீ கேம்காரனே வந்து நீ பொண்ணு இல்லைன்னா போகக்கூடாது, நீ யாராவது உஷார் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்மளை இப்படி அவங்க கடைசியில் நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து போகக்கூடல. எம்மா நானும் வந்துக்கிறேம்மா, இருமா நானும் வந்துக்கிறேன். ஸோ அது மாதிரி நான் வந்து என்கிட்ட ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ஐடி இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு ஐடியில் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக நான் வேலையை பண்ணுவேன். பொண்ணு வந்துருச்சு, சரி வேணாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஐடி வச்சுருக்கேன். ஸோ 6 ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் நான் ரொம்ப கிறுக்குத்தனமான வேலையை பார்ப்பேன். அதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த ஐடியில் பார்க்க மாட்டேன். இந்த ஐடியெலாம் பார்த்தாலும் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி, அதுவும் இந்த ஐடியில் நான் பார்த்தீங்கன்னா நிறையா வேலைலாம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐடி மட்டும் போயிடுச்சு. இந்த ரோஹித் கேமிங் தமிழ் இப்போ நம்ம இப்போ விளாண்டுட்ருக்கோம், இந்த ஐடியில் நான் வந்து கிறுக்குத்தனமான வேலையை எதுவும் பார்க்க மாட்டேன். நான் வந்து வேறு இந்த ரோஹித்துங்கிற பேரில் இல்லை, நான் வேறு ஒரு ஐடி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது பொண்ணுங்கள்ட்ட ஐ லவ்னு சொல்கிறது, கெட்ட வார்த்தை திட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துருக்கேன் உண்மையாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேலை நீங்களும் பார்க்காதீங்க. நான் அப்படி பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் நம்மளை ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அந்த ஐடி பேரெலாம் நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. ஸோ பார்த்துறேன் சீக்கிரம்போ. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சும்மா அந்த அப்படி பண்ணாதீங்க உண்மையை சொல்லலாம், அதெல்லாம் தப்பு உண்மையை சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாமல் பண்ணிட்டேன். சின்ன பையனாக இருக்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அதில் விவரம் வயசில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது தப்பு மக்களே. ஸோ அது மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அதாச்சும் VDC விளாண்டோட ரெட் ரீல்ஸ் அவன் ஐடியில். அவன் ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கனெக்ஷன் யாருன்னு பார்த்தேன். ஃபுல்லாக பொண்ணுங்க கனெக்ஷன் தான் வச்சுருக்கான். போய் பார்த்தா யாரோ வச்சுருக்கேன். நீங்கள் ஏன் கனெக்ஷன் பாருங்கள். நான் இன்னொரு ஐடியோட கனெக்ஷன் வச்சுருப்பேன், என் ஃப்ரெண்டோட கனெக்ஷன் வச்சுருப்பேன், அடுத்து இந்த VDC இருக்கான் அவன் கனெக்ஷன் வச்சுருப்பேன். பொண்ணுங்க கனெக்ஷன் என்கிட்ட யாருமே கிடையாது. அவங்க பாருங்கள் அப்பா முடிச்சுட்டு வேர்ல்டு 2லாம் வேறு இருக்கா? போங்கண்ணா, நான் வேர்ல்டு 2லாம் வரல, நீங்களே வேர்ல்டு 2 வச்சுக்கோங்க. நான் வேர்ல்டு 2 போடணுமா இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வருஷம் நியூ இயரில் நம்ம தமிழ் நியூ இயர் போடுவோம். தமிழ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் வரும். அப்போ சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். மக்களை இந்த VDC ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பொண்ணு கனெக்ஷன் தான் வச்சுருக்கான். எங்களுக்கு எப்படி அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு நான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து VDC வச்சுருந்தப்ப நான் என்ன சொன்னேன்னா வந்து நான் VDC ஐடி வந்து என் ஃபோனில் வச்சுருக்கேன், உன் கனெக்ஷன் எல்லாத்தையும் பிரித்து விட்டுரும் அப்படின்னு கேட்டேன். தலைவனுக்கு சமக்கோட இதை பிரித்து விட்டுறா, கஷ்டப்பட்டு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருக்கேன், நான் தயவு செஞ்சு அப்பெல்லாம் பண்ணிடாதான்னு. சார் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். அந்த ஐடி இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா பாஸ்வேர்டு மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தனால எனக்கு தெரில. அவன் அந்த ஐடிக்குள்ளே இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். நானும் வந்து போகல. நம்ம ஒன்று வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது, வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி போய் அவன் ஐடியை நோண்டி கனெக்ஷன் எல்லாத்தையும் பிரித்து விட்ற மாதிரி கிடையாது. நான் அவன் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஐடிக்குள்ளே இப்போலாம் போகிறத விட்டுட்டு நான் முந்திப்போம் போய் அவன் அப்படி என்ன கேம் தான் விளாட்றான், ரோபக்ஸ் கேம்லாம் விளாண்டுருக்காங்க ஈஸ். வந்து அவன் சொன்னாங்கிறதுனால போகல நான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா வந்து ஏதாச்சும் வந்து ரோப்ளாக்ஸ் ஐடி சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து அவங்க வந்து போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே போய் அவங்க ஐடி ஏதாச்சும் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. நானும் பண்ணவே இல்லை, நான் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், தப்பு அதெல்லாம். ஸோ நம்ம சீக்கிரமோ இப்போ எங்கே போகிறது அழகி. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஸோ ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாமே நீங்கள் போய் விளாடுவீங்க. ஸோ பை கைஸ். ஸோ பை.